ஹalleluya. எங்கள் நல்ல தெய்வமே, ஹalleluya. இயேசுவே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுவோம் விசுவாசத்தோட. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லலாமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுவோமா? எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை சப்பா, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எவ்வளவு நல்ல தெய்வம். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. சொல்லலாமா? முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். இயேசுவே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். ஆராதனை இயேசுவே, ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான்
தான் இயேசுவே. அப்பா அப்பா உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அறிந்திருக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா. ஓ ரிரதரபா ஷரதரலரியாந்தரபா ரந்தரபா ஓ ரிமிரியாந்தர உஷியாந்தரபா லரதரபா ரதுரியாந்தரபா. எங்கள் தெய்வமே மகிமையின் மேல் மகிமை அப்பா. எங்கள் மேல் அப்பா நீர் எங்களோடு கூட இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ அந்த தேவ பிரசனம் ஹல்லேலூயா எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நன்றி 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 அப்பா. ஓ ஜீசஸ் அப்பா நீர் பெரியவர் அப்பா. ஓ நீர் வல்லவர் அப்பா. நீர் பரிசுத்தர் அப்பா. ஓ நீர் வல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளில் பிரியப்படுகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் தெய்வமே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவிகளாய் இருந்த எங்களை அப்பா ரட்சித்த தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஹோலி ஃபாதர் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர். சொல்லுமா இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுமா இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் மையா பாவாத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. சொல்லுவோமா இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமும் மானீர்
என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். அல்லேலூயா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா இன்று. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் தகப்பனே, அப்பா உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம், 100க்கு 100 உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் என்பவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி, அப்பா உங்களை மட்டும் நம்பி இருக்கோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திர சுவாமி, எங்களுக்கு எல்லாமே நீர்தான் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? எங்களுக்கு எல்லாம் நீங்க தான், எங்களுக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. 100க்கு 100, 100க்கு 100, 100க்கு 100 என் தகப்பன் ஒருவரே நம்பி இருக்கிறோம். நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யாரெல்லாம் ராஜா என் தகப்பன் ஒருவரையே நம்பி இருக்கிறேன் என்று சொன்னார்களோ, என் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ தேவைகளை அறிந்த தேவன், அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவன். அப்பா இரக்கம் செய்கிற தேவன். மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அநேகர் பல யோசனையினால நம்ம குழம்பி கொண்டு இருக்கிறோம். கிழக்கு ஆசிய நாட்டுல ஒரு பழக்கம் இருந்துச்சாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பூச்சியை பிடிச்சு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு அதை மூடிடுவாங்களாம். அந்த கண்ணாடியில சின்ன சின்ன துவாரங்கள் அதுக்கு சுவாசிப்பதற்காக மட்டும் இருக்கும். அந்த பூச்சியானது மேலே நோக்கி பறந்து வெளியே போக என்ன பண்ணும், முயற்சி பண்ணும். அப்படி முயற்சிக்கும் போது மேலே இருக்கிற கண்ணாடியில போய் டம்முன்னு இடிச்சிடும். இடிச்சுட்டு ஐயோ வலிக்குதே வலிக்குதே, இனிமேல்
இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்குமா. அதே மாதிரி இடதுபுறம் உள்ள அந்த கண்ணாடி வழியா வெளியே போக முயற்சி செய்யுமா. அதே அடி, அதே வலி, அதே தீர்மானம். இப்படி எல்லா திசைகளிலும் அது பறந்து 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 வெளியே செல்ல முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். எல்லா முயற்சிகளும் தோல்வியுற்ற பின்னாடி அது ஒரு முடிவுக்கு வருமா. என்ன முடிவு? இதுதான் என்னுடைய தலைவிதி. இந்த கூண்டுக்குள்ள நான் வாழ்றது, என்னுடைய வாழ்நாளை கழிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இனி முயற்சி செய்து பலன் இல்லை அப்படின்னு நினைச்சுக்குமா. இந்த கூண்டுக்குள்ள நம்ம எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்றத சிந்திக்க தொடங்கிருமா. அதோடு அந்த கூண்டை தாண்டி வெளியே செல்லும் முயற்சியை கைவிட்டுருமா. பிரேக் போட்டது மாதிரி இந்த தடவை கண்ணாடியிலிருந்து 1 இன்ச்சு தொலைவுல போய் நின்றுமா. கரெக்டா அது பறந்து அது இடிக்காம அந்த இடத்துல நின்றுமா. அதனால இடியும் இல்லை, வலியும் இல்லை. அதே போல் எல்லா திசைகளிலும் சரியாக 1 இன்ச்சு இடைவெளி விட்டு நின்றும். அப்படி எந்த திசையில பறந்தாலும் எங்கும் இடிக்காமல் இருக்கும் திறமையை அது வளர்த்து கொள்ளுமா. அந்த திறமைய வாழ்க்கை அளித்த பாடம் சொல்லி பெருமையா அது யோசிக்குமா. சில நாட்களுக்கு பிறகு அந்த பூச்சி என்ன பண்ணுமா, கண்ணாடியில எந்த திசையிலும் இடிக்காம பறக்கிறத பார்த்தோன்னே அந்த பூச்சியை சுற்றிலும் இருக்கிற அந்த கண்ணாடி என்ன பண்ணுவாங்களாம், எடுத்துருவாங்க. இப்போ மேலையோ கீழையோ ரைட்லயோ லெஃப்ட்லயோ எந்த திசையிலோ கண்ணாடி இல்லை. ஆனாலும் அந்த பூச்சி என்ன பண்ணுமா, அந்த 1 இன்ச்சு தொலைவை சரியாய் கடைபிடித்து எந்த கலக்கமும் இன்றி கண்ணாடி பெட்டி இல்லாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை இறுதி வரை வாழ ஆரம்பிச்சிருமா. ஒருவேளை தன்னுடைய எண்ணத்தை மாற்றி 1 இன்ச் அதிகம் பறக்க முயற்சி செய்து இருக்கும் என்றால் இந்த உலகத்தையே சுற்றி வந்து இருக்கலாம். ஆனால் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் அந்த பூச்சி மேற்கொள்ளல. எதற்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் நம்ம உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம். அந்த பூச்சி மாதிரி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முயற்சி செய்வதை விட்டுட்டு இல்லாத வேலையில எதிலும் இடிக்காம எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாம, ஒரு சகோதரி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்ன பண்றது, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நான் இந்த கடினமான பாதை, கஷ்டமான பாதை என் குடும்பத்துல, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, எதுவுமே செய்ய முடியல, என் சூழ்நிலை அப்படி இருக்கு, என்னை போட்டு அடக்குது, எல்லாம் என் தலை எழுத்து. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அது எனக்கு அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள் தான். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, என்ன ஸ்டெப் பண்றது, எல்லாம் என்னுடைய தலையெழுத்துன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இது எல்லாத்தையும் கஷ்டங்களை, போராட்டத்தை, நான் என்னுடைய குடும்பத்துல வேதனை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளணும் என்பது என்னுடைய தலையெழுத்து. வேதத்துல தேவனுடைய அழைப்பை பெற்ற அனைவரும் மனிதர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானது, மனிதர்களால் செய்யக்கூடாதுமான அசாத்தியமான காரியங்களை செய்தார்கள். ஆமேனா? அவர்களும் முதல்ல இந்த பூச்சியை போன்றுதான் தங்கனால முடியாது, தங்கனால இதுக்கு மேல எங்கனால வெளியே போக முடியாது, இந்த கூண்டுக்குள்ளேயே நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி வர வேண்டியதான்னு சொல்லிட்டு யோசித்திருப்பாங்க. ஆனா தேவனுடைய கிருபை அவர்களோடு இருந்ததுனால ஆண்டவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னால முடியாதுப்பா, என்னால இதுக்கு மேல பறக்க முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்ற சூழ்நிலையில கர்த்தரை ஒவ்வொருத்தரும் நம்பி இருந்ததுனால அவர்கள் பறந்து இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்களை உருவாக்கி கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் எளிதாக செய்து முடித்தார்கள். ஆமென் சொல்லிடுவோமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை காரியங்களும் நடந்தேறும் அளவும் எதுவும் சாத்தியமில்லை என்றுதான் எல்லாரும் சிந்தித்தாங்க. ஆனா சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்கும்படி தேவன் இவற்றை எல்லாம் செய்து முடித்தார். ஆமென். நாமும் நம்மால முடியாது, இது இயலாது என்று நினைக்கிற காரியங்கள்
அதாவது நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காததுமாகிய காரியங்களை செய்ய முயற்சிக்கும் போது தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி மனிதர்களால் முடியாததை தேவன் முடிக்க செய்வார். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். மனிதர்களாகிய நம்மால் முடியாததே தேவனிடத்தில் ஒப்படைத்து நம்ம சொல்லுவோமா, அப்பா உங்களால எல்லாம் கூடும் சுவாமி. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னால முடியாதுப்பா, நான் ஏதோ மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த குடும்பத்துல இந்த கஷ்டத்துல நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், இதுல இருந்து என்னால வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல கர்த்தர் சொல்றாரு, உன்னால முடியாது மகளே, நான் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னால முடியும், உன்னால முடியும் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கும் பொழுது நம்ம பறந்து 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 வெளியே இந்த உலகத்திற்கு நம்மை காண்பிப்பவர்களாக, உலகத்தை கலக்குகிறவர்களாக, தெய்வ மனிதர்களைப் போல நம்மையும் தேவன் எழும்ப பண்ணுவார். அதுதான் என்னுடைய லைஃப், என் தலையெழுத்து அதுதான். யாரும் அதுல நம்ம மூழ்கி உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் நம்ம மேல கிருபை வைத்தார் என்றால், கர்த்தரை நம்ம நம்பி இருப்போம் என்றால், 100% அவர் தான் நம்பி இருப்போம் என்றால், நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றி நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். ஆமென், ஆமென் சொல்லிரோமா? நிச்சயமாகவே நன்றியோடு துதிப்போமா. நன்றி அப்பா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, அப்பா என்னை வாழ வைக்க உம்மால் கூடும், நான் பறந்து செல்ல உம்மால் கூடும், இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க உம்மால் கூடும், என் வியாதி நீங்கி நான் சொஸ்தமாக உம்மால் கூடும், உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் கூடும். நான் முடியாது என்று நினைத்த காரியங்கள், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் நினைத்த காரியங்கள், இதற்கு மேல என்னால வெளியே வர முடியாது, என்னுடைய சூழ்நிலை அப்படியா இருக்கிறது என்று நினைத்த காரியங்கள், இது என்னுடைய வாழ்க்கையில நான் வாழக்கூடிய என்னுடைய தலையெழுத்து என்று நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஒருவரால் மாற்ற முடியும். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா நன்றி, நன்றி. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தானும் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தானும் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆமென், ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்பா பார்த்து சொல்லுங்க, கூடுமே,
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நன்றியோடு நன்றியோடு அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாம் உம்மால் கூடும் சுவாமி. என் தேவனால் எல்லாம் கூடும். சூழ்நிலை மாற்றக்கூடும். அப்பா ஸ்தோத்திரம். என் தேவனோடு எங்களை நெருங்கி ஜீவிக்க உம்மால் வைக்க முடியும் சுவாமி. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எங்களை கொண்டு உங்களால செய்ய முடியும் ராஜா. அப்பா இது நடக்காது, இது முடியாது, இது என்னால செய்ய முடியாது, இது கஷ்டம், இது நான் செஞ்சவங்களை பார்த்துருக்கேன், அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. அநேக காரியங்கள்ல நாங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். வாழ்க்கை குறித்து ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால முடியாதுப்பா, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் போகணும், என் வீட்டுக்காரோடு இப்படித்தான் நான் சண்டை போட்டுட்டே லைஃப் போகணும், என் பிள்ளைகளோடு போராடிட்டே தான் போகணும், என் உறவுகளோடு இத்தனை போராட்டங்கள், இப்படித்தான் என் லைஃப் இல்லை. அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் அதில் அடாப்ட் ஆயிடுறோம், அதில் பழகிக்கொள்கிறோம். பழகிக்கணும், போக போக சரியாயிடும். இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கோம்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது, ஆனா என்னுடைய கிருபை உண்மையில இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த சூழ்நிலை நம்ம வெளியே கொண்டு வருவார். ஒரு நாள் இது எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார், எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். வியாதியை நீங்கி நம்மை சாட்சியாய் நிறுத்தி வைப்பார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் அடையாளமாய் ஆண்டவர் நிற்க வைப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் 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 ஆமேன். நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. என் கர்த்தர் அப்பா ஆச்சரியமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வேதத்தை முழுவதுமாய் ஆண்டவரே படித்து முடிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் நாங்க படிக்கணும் சுவாமி, இன்னும் 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 ஆண்டவரே அப்பா வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உண்மையாய் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. என் கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா ஸ்தோத்திரம், எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஈரான் நாட்டுல 19ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் பிறந்தார், மன்சூர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வாலிப நாட்கள்ல ஆண்டவரை சொந்த இரட்சகராய் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு டென்டிஸ்ட், பல் மருத்துவர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஈரான் நாட்டுல இருக்கக்கூடிய பாலைவனங்கள் மலைகள்ல சுற்றி திரிந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாய் மருந்துகளை கொடுத்து கர்த்தர் இயேசுவுடைய அன்பை நற்செய்தியாக அறிவித்து வந்தாராம். அப்போ அந்த காலத்துல இஸ்லாமிய நாட்டுல கர்த்தர் இயேசுவை பற்றி அவர் போய் சுவிசேஷம் சொன்னதற்காக அவரை அநேக முறை சவுக்குனால அடிச்சாங்களாம். அடிச்சு அவரை சிறைச்சாலையில தள்ளிட்டாங்க. இப்படி ஒரு நாள் அவரு பிடிக்கப்பட்டு சிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறையில இருக்கும் போது அங்கேயும் போய் என்ன பண்ணாராம், தைரியமா ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு சொல்லிட்டே இருந்தாரு. புதிய ஏற்பாடு அவர் கையில எப்பயுமே வச்சுட்டே இருப்பார். அதை அவங்க தடை பண்ணினாலும் அத மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தயங்கவே இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை இது, கர்த்தருடைய வார்த்தை, இதை படிங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி எத்தனை அடி வாங்கினாலும் எத்தனை கஷ்டப்பட்டாலும், ஒரு டாக்டர் தான் இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் போய் அந்த சுவிசேஷத்தை சொல்லி, இது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்காய் எழுதின வார்த்தைகள், இது பரிசுத்தம் உள்ளது, இது ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல, இது பேசும் இந்த வார்த்தை, நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் அதை கொடுப்பாராம். இத பார்த்துட்டு இருந்த ஒரு பாகாய் அப்படின்னு சொல்லி மதத்தை சேர்ந்த ஒரு காவல் அதிகாரி என்ன பண்ணாரு, இந்த மன்சூரை கூப்பிட்டு அவர் சொன்னாராம், நீ எதுக்கு இப்படி ஒரு புத்தகத்தை, ஒன்றுமில்லாத ஒரு புத்தகத்தை போய் காண்பிச்சு நீ இவ்வளவு உன்னுடைய நீ இவ்வளவு கஷ்டமாக்கி ரொம்ப நீ கஷ்டப்பட்டுக்கிற, தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிற, சரி இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு அந்த மன்சூர் சொன்னாராம், இது நான் இலவசமா கொடுக்கறேன், இதுக்கு விலையே இல்ல, இலவசமா கொடுக்கறேன்னு சொன்னாராம். உடனே அந்த அதிகாரி அப்படி ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு.
அது சொன்னாராம், அதுதான் அதற்கேற்ற சரியான விலை இதுதான். ஏன்னா இது தகுதியற்ற இந்த புத்தகத்திற்கு ஒண்ணுமே இல்ல. இந்த புத்தகத்துக்கு நீ நிர்ணயித்த விலை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கிண்டலா அவர் பேசிட்டு அவருடைய அந்த பாஹாய் மத நூலை காண்பித்து, இத வாங்கணும்னா எவ்வளவு தெரியுமா, இது இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெரும் தொகையை சொன்னாராம். சொன்ன உடனே அந்த மன்சூர் அந்த அதிகாரியுடைய அறையில் இருந்த விளக்க காண்பிச்சு, ஒரு பயங்கரமா ஒரு அழகா ஒரு லைட் போட்டிருந்தாங்களாம். அந்த லைட்டை காண்பிச்சு, இதோட விலை என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இது ரொம்ப அழகா கலர் கலரா அப்படி அணைஞ்சு அணைஞ்சு எரியும்ல, சோ அதனால இதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகம், பணம் ரொம்ப அதிகம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்படியே பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரா, ஜன்னல் வழியா காமிச்சு சூரியனை காமிக்கிறாரு. காமிச்சிட்டு அவர் சொன்னாராம், அந்த சூரியன் உமக்கு தேவையான ஒளிய பகல் முழுவதும் கொடுக்குதுல்ல, அதற்கு நீங்க எவ்வளவு விலை கொடுத்துட்டு இருக்கீங்க டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவரால பதில் சொல்ல முடியல. அப்ப அந்த காவல் அதிகாரிட்ட மன்சூர் சொன்னாரா, ஐயா, மனிதர்களால் படைக்கப்பட்ட இந்த மின்சார விளக்கையும் உங்களுடைய மத நூல்களையும் வாங்குறதுக்கு அதிக பணம் தேவைதான். ஆனா அந்த சூரியன், சந்திரன், காற்று, நீர், நிலம் எல்லாம் விலை மதிக்க முடியாததாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் தேவன் மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவர் அது கொடுத்துட்டு காசு வாங்குறதுல காசு எதிர்பார்க்கல, இலவசமா எல்லாருக்கும், நல்லவங்களுக்கும் தீயவர்களுக்கும் எல்லாருக்கும் அதை எப்படி கொடுக்கிறாரு, இலவசமா கொடுக்கிறாரு. அத போலதான் இந்த வேதாகமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் இலவசமாக கொடுத்திருக்கிறார். இலவசமா கொடுக்கறதுனாலதான் அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியல. இந்த வேதத்தை நீங்க ஒரு தடவை வாசித்து பாருங்க, அங்கேயும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பயங்கரமான பொக்கிஷங்கள், தோண்ட தோண்ட அல்ல அல்ல குறையாத பொக்கிஷம் இதுல இருக்கு. இதோட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. இத படிக்க படிக்க உங்க கண்ணுக்கு விலையே இல்ல, விலை கொடுத்தது வாங்க தகுதி இல்லாத புத்தகம்னு நினைச்ச நீங்க இத விலை மதிப்பற்ற புத்தகமா உங்களுடைய வாழ்க்கையில அது உருவாக ஆரம்பிச்சிரும். நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்க போய் சொல்லுவீங்க, உலகத்துல எவ்வளவு சொத்து பணம் இருந்தாலும் அதை விட மிக விலை உயர்ந்த காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீரோடு அந்த காரியத்தை சொன்னார். தன்னுடைய தவறை உணர்ந்த அந்த காவல் அதிகாரி மன்சூர் சிங் கிட்ட மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துல நான் வாசிச்சேன். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கின்ற காற்றை சுவாசிக்கிறோம், சூரிய ஒளியை அனுபவிக்கிறோம், தண்ணீரை குடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளாவது ஆண்டவர் நான் கொடுக்க மாட்டேன், நீ தப்பு பண்ற, உனக்கு இது கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் இதை ஸ்டாப் பண்ணாரா? அதே மாதிரி தேவன் நமக்கு ஈவாக அருளின வேத வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்ம அப்படியே நம்மளுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம்ல. நம்ம அன்னைக்கெல்லாம் நாங்க பிரேயருக்கு, ஃபேமிலி பிரேயர்ல உட்காரும் போது திடீர்னு ஒரு பசி எடுக்குது, பயங்கரமா ஒரு பசி, ஏதாவது சாப்பிட்டு வரணும். நான் எந்திரிச்சு போனோம்னா பிரேயர் அப்படியே டோட்டலா அப்படியே தள்ளி போயிடும். நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமானே தெரியாது. எல்லாத்தையும் கேதர் பண்றதே பெருசு ஃபேமிலியில இல்ல. சோ அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவரே இந்த வசனம் தான் நீங்க ஞாபகம் வந்தது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம். எனக்கு நீங்க உங்களுடைய வார்த்தையை சொல்ல போறேன், வார்த்தை நாங்க உங்களோடு கூட உறவாட போறோம், இந்த ஐக்கியமான இந்த நேரம் இதை நாங்க மிஸ் பண்ணோம்னா திரும்ப எங்களால கேதர் பண்ண முடியாது, நீங்க தான் ஆண்டவரே உதவி செய்யணும்னு துதிக்க ஆரம்பிச்சாச்சு. துதிக்க 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 ஜெபிக்க, ஆண்டவரோடு கூட பேச பேச எல்லாரும் எல்லாம் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் ப்ரே பண்ணி முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு பசியும் இல்ல, எந்த ஒரு கலக்கம் இல்ல, எந்த ஒரு டயர்டும் இல்ல. ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை அதிசயம் உண்மை என்பது ஆண்டவர் புரிய வைத்தார். உண்மையாவே இப்ப சோறு சாப்பாடு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா வசனம் இல்லாம நம்மளால இருக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான உணர்வு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு வாஞ்சை, ஒரு வார்த்தை எப்படியாவது கிடைச்சிடணும், காலையில கிடைச்சிடணும், மதியம் கிடைக்கணும், நைட்டு கிடைக்கணும். அப்பா ஏதாவது ஒண்ணு பேசுங்க, உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுங்க. அனுதினமும் அந்த வேத வசனத்தை நம்ம இறுதிய பலகைகள் நம்ம எழுத எழுத, அதனாலதான் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றது. எழுதும் பொழுது நம்மளுக்கு சூழ்நிலை பலவிதமாய் மாறுற நேரத்துல ஆவியானவர் அந்த வார்த்தையை நம்மளுக்கு உணர்த்தி அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவார். அந்த வார்த்தையின் மூலமாய் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடியாய் நம்மோடு கூட பேசுவார்.
அதனாலதான் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமானது, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அவர் பேசின, அவர் கட்டளையிட்ட, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அதற்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. எத்தனை ஆச்சரியமான தேவன் இல்ல. இதை புரிந்து கொண்ட தாவீதுதான் சொல்றாரு, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். ஆமே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானம் மட்டும் அவர் சொல்லி முடிக்கல, மிகுந்த சமாதானம். அவர்களுக்கு இடரில் இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அதை படிக்கணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, எதற்காக சொல்லியிருக்காரு, இதுல ஒரு மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் அப்படியே ஒரு நதி போல அப்படி பெருக்கெடுத்து ஓடும்ல. அதை உணரும் பொழுதுதான் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவர்களுக்கு இடரலே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உட்கார்ந்தாலும் ஒரு வார்த்தை நம்மை தேற்றும், நம்ம நடக்கும் போது ஒரு வார்த்தை நம்மளோடு கூட பேசும். நம்ம நீங்க சாப்பிடும் போது சரி, நீங்க எங்க போனாலும் அதற்கேற்றபடி அந்த வார்த்தையை கொடுத்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஒவ்வொரு காரியத்துல ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனைக்கு உடனே ஒரு வார்த்தையை கொடுப்பார். நம்ம அனுதினமும் வேதத்தை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக பாக்கியவான்களாய் இருப்போம். தினமும் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டும், அந்த வழியிலும் உங்களை நடத்தும், இருளுள்ள ஸ்தலத்துல ஒளியாய் பிரகாசிக்கும். தினமும் வேதம் வாசித்து தியானிக்கிறதுனால நம்மளுக்கு அறிவு, புத்தி, ஞானம், வெளிச்சம், விவேகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்படி வரும் பொழுது நம்முடைய நம்ம எல்லாவற்றையும் விட நம்மளுடைய திறமையாகட்டும், நம்மள மீறின சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியமா இருக்கட்டும், இது எதுவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய காரியமாய் தெரியாது. நம்மளுடைய திறமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தான் என்னை நடத்துறாரு, அவர் தான் எல்லாமேன்றத சொல்ல தோன்றும் இல்ல. அப்படிதான் இருந்தாங்க எல்லாருமே. அவங்களுடைய திறமையினால தெய்வ மனிதர்கள் முன்னேறி வரல. யோசேப்பாகட்டும், மோசே, யோசுவா, நெகேமியா, எஸ்த்ரா, இல்ல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ, பேதுரு, யோவான், பவுல், இவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோமே. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் திறமை, அறிவாற்றல், ஞானம் உள்ளவர்களாய் தங்கள் வாழ்க்கையில அவர்கள் சாதித்தார்கள் என்பதை விட கர்த்தர் கூட இருந்ததினால, ஆண்டவர் கூட இருந்து, இந்த விலை மதிப்பற்ற வேதம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவர்கள் அத்தனை காரியத்தை சாதித்தார்கள் இல்ல. நம்மையும் விலை மதிப்பற்ற இந்த வேதம் வெளியேற பெற்றவர்களாய் மாற்றும். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லிடலாமா? இதை வாசிப்பது மட்டுமல்ல, இந்த திருவசனத்தை கேட்டு அதன்படி நம்ம செய்கிறவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. யாக்கோபு 1 23 25 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். யாருடைய செய்கையில பாக்கியவானாய் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துல திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுடைய வாழ்க்கை தான், அவர்கள் தான் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரியை செய்கிறவன் தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தை வாசிப்பது மட்டும் இல்ல, நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம அதை ரொம்ப ஆர்வமாய் வாசிக்கிறோம், அதை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம், அது ரொம்ப நல்லதுதான். அதே நிமிஷம் ஆண்டவர் என்ன அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ, வேதத்துல என்ன வார்த்தை இருக்கிறதோ அதை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் ஆண்டவர் விருப்பப்படுறார். நீ வாசிக்கிறது மட்டும் எனக்கு பத்தாது மகளே, நீ அனுதினம் வாசிக்கிற சரிதான், டெய்லி மொட்டி போட்டு நீ வாசிக்கிற, நான் ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த வார்த்தைக்கு அதை நம்ம உட்கொண்டு, இந்த வார்த்தையில இந்த அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அதிகாரத்தின் மூலமாய் ஒரு வசனம் அதுல நம்மள்ட்ட பேசும்ல. சோ அந்த வார்த்தையின்படியாய் நம்ம நடக்கிறோமா, அந்த நாள்ல நம்ம நடக்கிறோமா, அதுதான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். அது கீழ்ப்படிந்த ஆபிரகாம் ஆகட்டும், மோசேவாகட்டும், தாவீது, யோசேப்பு, பவுல் எல்லாம் பாருங்க, அது கீழ்ப்படிந்ததுனால வந்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா கீழ்ப்படியாமல் போன ஆதாம், ஏவாள், இல்ல சிம்சோன், சாலமோன், சவுல், யோனா, அவங்களுடைய வாழ்க்கையில வந்த சஞ்சலங்கள், தவிப்புகள் எத்தனை அதிகம் இல்ல.
ஆனா கீழ்ப்படியாமைக்கு காரணம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். ரோமர் 1 19, 20, 21 குறித்துட்டு நீங்க வாசித்து பாருங்க. ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்கனால கீழ்ப்படிய முடியல. இப்ப ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா ஒரு போயம் வாசிக்கிற மாதிரி அநேகர் அப்படித்தானே வாசிக்கிறோம் இல்ல. சில நேரத்துல அப்படியே வாசிச்சுட்டு அதுல இருக்க அர்த்தம் புரியலன்னா அப்படி விட்டுட்டு போயிடுறோம். இல்லைன்னா ஏதோ வாசிக்கணுமே என் கடமைக்காக உட்கார்ந்து வாசிக்கிறோம். ஏன் இந்த வாசிச்சு இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியலன்னா முதலாவது காரியம் சாக்கு போக்கு. அதுல ரோமர் 1 தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கு. 19, 20, 21 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தான் வெளிப்படுத்துறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். எல்லாமே வேதத்துல ஆண்டவர் தெளிவாய் கொடுத்திருக்கிறார் இல்ல. உலக தோற்றத்தின் முதற்கொண்டு இப்ப வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்றோம், அந்த காலத்துல இருந்த நாட்கள் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி மேட்ச் ஆகும் நம்மளுக்கு. இப்ப இருக்கிற நாட்களுக்கும் அப்ப நடந்த நாட்களுக்கும் நீங்க எல்லாம் வாசித்து ஆண்டோட்டு நீங்க அதுக்கு அர்த்தம் கேட்கும் போது எல்லாமே மேட்ச் ஆகும். எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவனை அறிந்து கொள்ள அநேக காரியங்கள் போதிக்கப்படுகிறது, கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகிறது. ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை. கடைசி நாட்கள்ல அவருடைய வருகையில நம்ம கைவிடப்படும் பொழுது சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, யாரும் எனக்கு சொல்லி தரல. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும், இப்ப நான் பேசுற காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணிருக்காருல்ல. எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது, எந்தெந்த இடத்துல நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த இடத்துல நம்ம உதாசீனப்படுத்துகிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை விதமான ஆவிக்குரிய சத்தியங்கள் நமக்கு விதைக்கப்படுகிறது. செவியை சாய்த்து கேட்கணும், அதன்படி செய்யணும், அதன்படி வாழணும் என்ற விருப்பம் வேணும். நம்மதான் வாஞ்சையோடு ஆண்டவரை தேடி நாடி தேவனை அறிந்து கொண்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமை என்பது மிகப்பெரிய பாவம். மியூட் போட்டுக்கலாமே. மியூட் போடாதவங்க மியூட் போட்டுக்குங்க. ஓகே சிஸ்டர், ப்ளீஸ் மியூட் போடுங்க. சிஸ்டர் மியூட் போடுங்க ப்ளீஸ். இந்த ஒரு நிமிஷம். கீழ்ப்படியாமை என்பது மிகப்பெரிய பாவம் இல்ல. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை எத்தனை பாவங்கள் உருவாக காரணமா இருக்கிறது. சோ நம்மனால சாக்கு போக்கு சொல்லுகிற நாட்கள் இப்ப கிடையாது. ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அநேக காரியங்கள், எனக்கு அந்த இடத்துல பிஸியா இருக்கு, இந்த இடத்துல என்னால உட்கார முடியல, இல்ல அங்க நான் போயிட்டேன், இங்க நான் போயிட்டேன். கர்த்தர் நம்மளை தேடி நம்மளுக்கு உணவு கொடுக்கிறார், தேடி அப்பத்தை கொடுக்கிறார், தேடி நம்மளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். ஆனா நம்ம அதை உதாசீனப்படுத்திட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களா இருந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியாது. ரெண்டாவது என்ன பண்றோம்னா புறக்கணிக்கிறோம். அறிந்து கொள்ள வாய்ப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு காரியம். மத்தேயு 13:15 வாசித்து பாருங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது. கொழுப்புங்கிறார் ஆண்டவர். திமிரு, கொழுப்பு எல்லாம் இருக்கு இல்ல. எல்லா வார்த்தையும் ஆண்டு கொடுத்து கொண்டிருக்கிற, ஆனா உணர்வே இல்லை. கண்ணு இருந்தும் காணாதவர்களாய், காது இருந்தும் கேட்க மனசு இல்ல. ஆண்டோடைய பிரேயர் தானே, நம்ம பைபிள் தானே, அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இதேதான் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கார் இல்ல. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். இன்றைய நாட்கள் அப்படித்தான் இருக்கு. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு எச்சரிப்பு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காருல்ல. ஆனாலும் அவங்களுடைய இருதயத்துல அது உணரப்படவே இல்லை. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இருதயம் கொழுத்து போகுது, இருதயம் இருள் அடைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இல்ல. உணர்வில்லாத ஒரு
இருதயம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் நம்ம பரிசுத்தமாகணும், இன்னும் தேவனுக்குள்ள நம்ம இணையணும். அந்த உணர்வு சுத்தமா இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கே இல்ல, கர்த்தரை அறிந்தவர்களுக்கே இல்ல, புறக்கணிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி நம்ம சும்மா அப்படியே நம்ம என்ன சொல்லுவாங்க, காஃபிக்கு சுகர் போடுற அளவுக்கு பக்தி இருந்தா போதும், வேத வாசிப்பு இருந்தா போதும், கர்த்தரை தேடினா போதும். எதுக்கு நம்ம சண்டே இப்ப சர்ச்சுக்கு போறோம் போதும், மற்ற நாட்கள் நம்ம பிரேயர் ஜாயின் பண்ணி நம்ம ப்ரே பண்ணி ஆண்டவர் துதிச்சு என்னத்தை கண்டோம்? அதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு எல்லா காரியத்திலயும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இன்னும் ஆவிக்குரிய காரியத்துல இன்னும் 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 அதுல மட்டும் திருப்தி படவே கூடாது. இன்னும் அதிகமாய் தேவனிடத்துல கிட்டி சேரணும், இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்ம எவ்வளவு பாதுகாப்பா வசதியாய் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். கிடைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், வசதி எல்லாமே ஆண்டவருக்காய் நம்ம பயன்படுத்தணும். திராட்சை தோட்டத்துல அத்தி மரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எங்கேயாவது திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை பார்க்க முடியுமா? ஆனா நம்ம அத்தி மரமாய் திராட்சை தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே வைத்திருக்கிறார். எதற்காக? கனி கொடுக்கணும், இன்னும் ஆண்டுக்குள்ள வளரணும், இன்னும் அதிக அதிக கனிகளை கொடுக்கணும், இன்னும் அநேக பறவைகள் அந்த மரத்துல அமரணும், இல்ல அநேகர் நம்ம மூலமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக. இன்னும் நம்மகிட்ட பூவே விடல, எங்கிட்ட நம்ம காய் காய்க்கிறது, கனி கொடுக்கறது? யோசித்து பாருங்க. ஆண்டவர் எல்லா வசதியும் நம்மளுக்கு கொடுத்துமே இன்னும் முறுமுறுத்து புலம்பிக் கொண்டு, இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம பேசிக்கொண்டு, இன்னும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு, இன்னும் எனக்கு அந்த கிடைக்கல அதனால நான் ப்ரே பண்ணல, இந்த காரியம் எனக்கு நடக்கல அதனால நான் ப்ரே பண்ணல, இன்னும் என் குடும்பத்துல இந்த பிரச்சனை மாறல நான் ப்ரே பண்ணல. யாருக்கு நஷ்டம்? யோசித்து பாருங்க. எங்கேயும் நம்ம சாக்கு போக்கோ, நம்ம இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம புறக்கணித்தால் நமக்கு தான் நஷ்டம். நம்மளுடைய ஜீவனை நம்ம தான் நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இது பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா, வாலிப பிள்ளைங்களை ஹெட்போனை மாட்டிட்டு நம்ம எத்தனைதான் கூப்பிட்டு ஏன் நம்ம கூப்பிட்டா கூட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த ரெஸ்பாண்ட் இல்லாத மாதிரி நம்மளுடைய காதுகளும் மந்தமாயிடுச்சு சில நேரத்துல. ஆண்டோடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு, காதுல இருந்து அந்த வார்த்தை உள்ள போக மாட்டேங்குது. எத்தனை ஆண்டவர் கூப்பிட்டு பேசினாலும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? இந்த டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதை படிச்சு அதை தியானிச்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் போதுதான் கர்த்தர் பேசுவது நம்மளுக்கு உணர்த்தப்படும், நம்மளுக்கு புரியும். அந்த கீழ்ப்படிதல் அப்பதான் வரும். அநேக சொல்ற வார்த்தை எனக்கு தெரியும், அதைத்தானே சொல்றாங்க. சர்ச்சில் நம்ம மெசேஜ் கேட்கும் போதும், இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு வார்த்தையை கேட்கும் போதும், இதைத்தானே, அதே தாவீது கதை தானே, இல்ல அதே யோசேப்பு தானே, குழியில போட்ட கதை தானே, சிறைச்சாலையில போட்ட, இதுல என்ன இருக்கு? இது எனக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும், இதுக்கு மேல என்ன சொல்லிட போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு அசால்ட், இல்ல நம்மளுக்கு சுய பெருமை. இது புறக்கணித்தல். என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணங்கள் கர்த்தரிடத்துல நெருங்க விடாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாது. சோ இந்த காரியங்கள் நம்ம விட்டு நீக்கணும்னு ஆண்டவர் ஆவியானவர் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமென். மூன்றாவதா, மோசமான ஒரு காரியம் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பண்றதுக்கு, இது எல்லாமே யார் கொண்டு வரானா? சாத்தான் தான். இல்ல, சாக்கு போக்கு சொல்ல வைக்கிறது சாத்தான் தான், ஆண்டோடைய வார்த்தையை புறக்கணிக்க வைக்கிறது சாத்தான் தான். மூணாவது செய்யறது அவன் என்ன தெரியுமா? தள்ளி போடுறது. நம்ம எல்லாருக்குமே அது கண்டிப்பா நம்மளும் பண்ணிருப்போம் ஒரு சில நேரத்துல. தள்ளி போடுறது, நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு பைபிள் படிக்காட்டியா, இன்னைக்கு போர்ஷனை நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம், டயர்டா இருக்குல்ல, இல்ல உனக்குதான் டயர்டா இருக்குல்ல, நீ ஏன் கஷ்டப்பட்டு மொட்டி போட்டு படிக்கணுமா, நாளைக்கு படிச்சுக்கலாமே, இல்ல நாளைக்கு ப்ரே பண்ணிக்கலாமே, நாளைக்கு சர்ச்சுக்கு போய்க்கலாமே, இல்ல அடுத்த வாரம் சர்ச்சு எங்க போயிட போகுது, அடுத்த வாரம் போய்க்கலாமே, அடுத்த வாரம் காணிக்க சேர்த்து போட்டுக்கலாமே. எல்லாவற்றையும் என்னன்னா, அவனுடைய தந்திரம் என்னன்னா, நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. ஆனா தாவீது சொல்றாரு, சங்கீதம் 119:60, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். தாமதிக்காத, ஆண்டோடைய காரியத்தை செய்வதற்கு தாமதம் பண்ணாத, நாளைக்கு செய்யலான்னு நீங்க எப்ப நம்ம ஒரு முடிவு, ஒரு எந்த விஷயமாகட்டும், பூமிக்குரிய காரியமாகட்டும், ஆவிக்குரிய காரியமாகட்டும், நாளைக்கு பாத்துக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, நாளைக்கு நம்ம இருப்போமானே தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த நொடி நம்ம இருப்போமானே தெரியாது. அப்பா ஆண்டவர்ட்ட போய், ஆண்டவரே நாளைக்கு செஞ்சுக்கலாம், ப்ரே பண்ணிக்கலாம்னு நினைச்ச ஆண்டவரே, அப்ப நீ நேரம் பரலோகத்துக்கு வர முடியாது, நரகத்துக்கு போன்னு சொல்லிடுவார். இல்ல, நாளைக்குன்னு தள்ளி போடுவது சாத்தானுடைய தந்திரம். இனியும் நான் தாமதிக்க போவதில்லைன்னு தாவீது சொல்றாரு. என் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்றால், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால், என் தேவனுடைய கற்பனைகளை நான் தீவிரமாய்
தீவிரமாய் தாமதியாமல் நான் செய்வேன். நாளைக்கு அல்ல, நாளை மறுநாள் அல்ல, அதற்கு நான் நல்ல நேரத்தை வைத்து நல்ல நாளை நியமித்து நான் செய்ய போவது இல்ல. இன்று இந்த நிமிடமே இந்த நொடியை நான் செய்ய தீவிரித்தே, நான் தாமதிப்பது இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். இன்றைய நாட்கள்ல அநேகர் பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை செய்வதற்கு, ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு நாலு கிழமை நேரம் நொடி இல்ல இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறதுனாலதான் சந்தர்ப்பங்களை, நல்ல விஷயத்தை தன்னுடைய வாழ்நாள இழந்து கொண்டு போறாங்க. நாளைன்னு தள்ளி போட்டோம்னா நாளை என்பது நம்ம கையில இல்லைன்ற உணர்வு வரணும். அதை சொன்ன மாதிரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு. ஆனா மத்த உலக காரியத்துக்கு பாருங்களேன், ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டூர் ஆகட்டும், ஒரு ஷாப்பிங் ஆகட்டும், பிடிச்ச இடமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு காரியம், ட்ரெயின்ல போறோம், பிளைட்ல போறோம், ஏதாவது ஒரு காரியம், ஃபங்க்ஷன் போறோம், செம ஃபாஸ்ட் இல்ல. எங்க தாமதம் இருக்குன்னா, சர்ச்சுக்கு கிளம்பும் போது, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது நீங்க ஆரம்பிங்க, ஒரு பாட்டு பாடுங்க, நான் இப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்ல. ஃபெல்லோஷிப் ப்ரேயர், ஒர்ஷிப் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, மெல்லமா போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப என்ன நம்மளுக்கு ஸ்டார்டிங்லயே போய் என்ன கிடைக்க போகுது இல்ல. அநேக நேரத்துல நம்மளுக்கு தாமதம் தான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் லேட்டா மெல்லமா தேவ காரியங்களை செய்ய சொல்லுவான். இப்ப என்ன அவசரம், நாளைக்கு பண்ணிக்கலாம். நம்ம தாமதப்படுத்தி தேவனுடைய சந்நிதிக்கு போவதற்கு நம்ம தடுக்கணும். வேலைக்கு போகும்போது லேட்டா போயிட்டா நம்மளுடைய மேலிடத்துல என்ன சொல்லுவாங்க, ஆமா கரெக்டா பஞ்சிங் வைக்கணும், இல்லைன்னா ஆமா ஃபுல் டே லீவ் போட்டுருவாங்க இல்ல, ஆப்சன்ட் போட்டுருவாங்க, திட்டுவாங்க. அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், சீக்கிரமா ஓடுறோம். ஆனா பிரேயருக்கு டைம் ஆயிருச்சு, ஆண்டவர் வந்துருவாரு, ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு, ஆண்டவர் திட்டுவாரு, ஆண்டவர் வருத்தப்படுவாரு. எத்தனை பேர் நம்ம அப்படி நினைக்கிறோம், சீக்கிரமா வரும் இல்ல. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை சாத்தான் இந்த நிர்விசாரத்தினால், தாமதம் என்ற சங்கிலியினால் கட்டி வச்சிருக்கான். இது அநேகருக்கு தெரியறது இல்ல. நல்ல முடிவுகளை எடுக்க அவகாசம் தேவையில்லை, உடனே செய்யணும், உடனே தேவனுக்காய் செய்யணும், இன்றே செய்யணும். தாவீது போல அவர் கற்பனைகளை கைக்கொள்ள தாமதிக்காமல் தீவிரித்தது போல தேவனுக்காய் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தாமதிக்காமல் இன்றே நிறைவேற்ற பழகி கொள்ளணும். நம்ம ஒவ்வொரு நாளும் போஸ்ட்பான் பண்ண கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற தயவும் திட்டமும் ஆசீர்வாதமும் தரிசனமும் போஸ்ட்பாண்ட் ஆயிட்டே இருக்குன்றத மறந்து போக கூடாது. அதை விட டேஞ்சர் என்னன்னா, தாமதமாகிற இந்த இடைப்பட்ட நாட்கள் அது சாத்தானுடைய காலம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதைத்தான் தாவீது எச்சரிக்கையாய் சொல்றார். அவருடைய கற்பனைகளை தாமதிக்காமல் கை கொள்கிறேன் ஆண்டவரே. வித்தவுட் டிலே ஐ கன்சிடர் மை வேஸ், ஐ டர்ன் மை வே, ஐ ஒபே யுவர் வேர்ட் இல்ல. தேவன் நம்மேல் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் தாமதமாக கூடாது, அழிந்து போக கூடாது. தேவ சமூகத்துல போய் அப்பா கிட்ட கேட்கணும், என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களை என்ன கொண்டே செய்யுங்கப்பா, நான் தாமதிக்க மாட்டேன். தாவீது சொல்ற மாதிரி, நான் லேட்டா பண்றேன், நான் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் எந்திரிக்கல, நாளைக்கு எந்திரிச்சு அதிகாலையில ஜெபம் பண்ணலாம் இல்ல. சோ இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு நீங்க சொல்லுங்கப்பா. லோத் இப்படிதான் தாமதித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் மனைவியின் கையையும் 2 குமாரத்தின் கையும் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டாங்கல்ல. அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றார். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர்னு சொல்லிட்டு லோத் என்ன பண்றாரு, மலைக்கு ஓடி போறார். மலை என்பது கண்மலையாகிய கிறிஸ்து என்று சொல்றாரு. இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததுனால நம்ம தாமதிக்காம கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி நம் ஜீவன் தப்ப ஓடி போயிடணும். பின்னிட்டு பார்க்க கூடாது, சமபூமியில எங்கும் நிற்க கூடாது, அழியாத படிக்கு கண்மலைக்கு கர்த்தருடைய நிழல்ல நம்ம போய் தஞ்சமாயிரணும். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச காலத்தில் வருகிறவர், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். வேலையின் கதவை கர்த்தர் அடைக்க போகும் காலம் வந்துருச்சு. பத்திரமாய் வேலைக்குள் போக பிரயாசப்படணும். நம்ம உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எவ்வளவு வேதனை இல்ல. கடைசி நாட்கள்ல நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாவே இருக்க முடியல நம்மனால. ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எச்சரிப்பாய் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கேட்கும்படியாய் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம இன்னும் அதிகமாய் செபிக்கணும், அதிகமாய் தேவனோடு உறவாடணும், அதிகமாய் வேதம் வாசிக்கணும், அதிகமாய் தேவனுக்குள்ள உறவுல ஆவிக்குரிய காரியங்களை தேடுவதில்லை, மேலானவைகளை தேடுவதில்லை, இன்னும் அதிகமா இருக்கணும். இன்னும் நம்ம அநேகர் என்ன பண்றோம், பூமிக்குரிய காரியங்களை நினைச்சிட்டு இன்னும் அது கிடைக்கல இது கிடைக்கல, இதுலயே நம்ம மனசு போயிட்டே இருக்குது இல்ல. ஆண்டவருடைய காரியங்களை தேடுவதில் ஏன் இன்னும் நம்ம உற்சாகப்பட மாட்டேங்கிறோம். ஆண்டவருக்காய் செய்கிறது மட்டும்தான் அவர்கிட்ட வரும்.
நிச்சயமாய் அதுதான் ஆண்டவர் கேட்பார். எத்தனை ஆத்துமாக்களை நீ கொண்டு வந்த, அதுதான் ஆண்டவர் கேட்பாரு. அதற்குரிய காரியத்தை நம்ம தேட ஆரம்பிக்கிற நாட்கள்ல வந்திருக்கிறோம். எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன் பேஷண்ட்ட, வயசு அதிகமாயிருச்சு, நீங்க சீக்கிரமா குழந்தை நீங்க பெத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க ஓட வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, நீங்க நடக்க கூடாது. இப்ப நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம், ஓட வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கிறோம். யாரும் வந்து நடந்துட்டு நிதானமா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிற நாட்கள் இல்ல. நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள் எல்லாம் ஓடணும். நம்ம அறையில கச்சையை கட்டி கொண்டு ஓடணும், சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொண்டு ஓடணும். ஆகாபுக்கு முன்பதாங்க ஓடணும், கர்த்தருடைய கரத்துல இருந்து ஓடணும். எலியா ஓடினது போல நம்ம எல்லாரும் ஓடணும். அப்பேற்பட்ட நாட்கள்ல நம்ம நிற்கிறோம். அதே விதமாய் நம்ம நான்காவது காரியமாய் சோம்பல். அநேகருக்கு இந்த கீழ்ப்படியாததுக்கு ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, அது சொல்லவே எனக்கு இதே இல்லை, சோம்பேறித்தனம். ஆண்டவர் வந்து விரும்பாத ஒன்று இந்த சோம்பேறித்தனம். சோம்பேறிகளை ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். அது வந்து எதுல வேணா நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு, நம்ம காரியத்தை செய்வதற்கு சுறுசுறுப்பாய் ஆக்டிவா இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவாரு. ஆண்டவர் செலக்ட் பண்ண தேவ மனிதர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகாலையில் விடிய காலையில எழுந்து தேவ சமூகத்துல வந்து நின்று, அப்படிதான் வார்த்தை சொல்லுது. எல்லாருமே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் எல்லாருமே அதிகாலையில் எழும்புகிறவர்கள், கர்த்தரோடு உறவாடுகிறவர்கள், சோம்பேறிகளாய் வாழாதவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அழகாய் கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படுகிறதற்கு எத்தனைத்தவர்கள் தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவானவர்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். வீடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குப்பை கூலமா இருக்கும், அது அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் இல்ல. எந்த இடத்திலும் வந்து சோம்பேறிகளை ஆண்டவர் என்கரேஜ் பண்ணதே கிடையாது. அவர்களை வந்து ஆண்டவர் நீ எழும்பி நீ செய்யலைன்னா நான் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஆமே. சோ அப்பேற்பட்டவர்களாய் நம்ம சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய காரியத்தை செய்கிறதற்கு சுறுசுறுப்பானவர்களாய் இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சோம்பேறித்தனம் மாறணும், நம்ம செபிக்கணும். அநேக நேரத்துல நம்ம இந்த சோம்பேறித்தனத்தினால நம்ம மாம்சம் அப்படி ஆவி உற்சாகமா இருக்கும், மாம்சம் பலமீனம் உள்ளதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் தேவனிடத்துல இருந்து பலத்தை கேட்டு நம்ம எழும்பி நின்று ஆண்டவருக்காய் நம்ம ஓட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த முயற்சி எடுத்தாலே போதும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய். நம்ம எப்படி கீழ்ப்படிவது? தேவ கிருபையினால. நம்மளுடைய பலன் இல்ல, நம்மளுடைய தாளந்து கிடையாது, நம்மளுடைய திறமை கிடையாது. கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு வேணும், தேவ பலன் நம்மளுக்கு வேணும், தேவ வல்லமை நம்மளுக்கு வேணும். அன்று சொல்றாரு எசேக்கியேல் 36:27, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. நம்மளுடைய பலத்தினால முடியாதுன்றது ஆண்டவருக்கு தெரியுமா? அவரும் மாம்சத்துல வந்து இந்த பூமியில வாழ்ந்தவர் தானே இல்ல. ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தவர் தானே. எத்தனை இடங்களுக்கு நடந்தே போய் ஊழியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவருக்கும் கை வலிச்சிருக்கும், கால் வலிச்சிருக்கும், எத்தனை வேதனைகள் இருந்திருக்கும் சரீரத்துல. அவற்றையும் ஒரு மேற்கொண்டு சுறுசுறுப்பா எவ்வளவு ஆக்டிவா ஆண்டவர் ஊழியத்தை வந்து 3 வருஷம் தான் அந்த ஊழியம். 3 வருஷமும் பிதாவினுடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை விதமாய் அவர் பாடுபட்டிருக்காரு, எத்தனை வித கஷ்டங்களை அனுபவித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சரீரத்துல பலவீனங்கள் இருக்கு. அதனால உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து எதற்காக? நம்மை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுவதற்கு, நம்மை செபிக்க வைப்பதற்கு, துதிக்க வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களால முடியாது, நம்மளால முடியாது, கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் அறிந்த தேவன் அவர். நம்மளால முடியாதுன்னு தெரியும் தான், அதனாலதான் ஆவியானவரை நம்மளுக்குள்ள கொடுத்து, ஆவியானவர்கிட்ட பலன் கேட்கணும். அப்பா என்னை எழும்ப பண்ணுங்க, அப்பா என்னை உற்சாகப்படுத்துங்க, அப்பா என்னை ஜெபிக்க வைங்க, அப்பா என்னை வேதம் வாசிக்க வைங்க. என்னால பண்ண முடியல, நான் சோர்ந்து போறேன், நான் விழுந்து போறேன், ஆவிக்குரிய காரியத்துல முன்னேறி போக முடியல, ஆவியானவருக்கு உதவி செய்யுங்க. யாக்கோபு 1:25 சுயாதீன பிரமாணம், லா ஆஃப் ஃப்ரீடம் அன்று நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சுயாதீன பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கான சுதந்திரம், செய்யாமல் இருப்பதற்கான ஒரு சுதந்திரம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரேயர் இருக்கு, இப்ப பாருங்க, இத்தனை பேரு நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியம் வந்து இருக்கு. இதுதான் சுயாதீன நம்ம எடுக்கிற டிசிஷன் தான். அட்டன் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ண போனாலும் போகலாம், இல்ல கட் பண்ணிட்டு போனாலும் போகலாம். இது நம்ம வந்து எடுக்கிற ஒரு சுயாதீன பிரமாணம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள் படிக்கணும்னாலும் படிக்கலாம், நம்ம ஜெப நேரம் அதிகப்படுத்தலாம், டைம் பார்க்காம ஜெபிக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சுயாதீன பிரமாணத்தை நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால்
இந்த சுயாதீன பிரமாணத்தோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது மட்டுமே தேவ திட்டம் நிறைவேறும். ஆமென் சொல்லுவோமா? நம்மளுடைய ஓன் டிசிஷன் மட்டும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாய் அதனால முடியாது, நம்ம பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒரு நாள் நம்ம போலாம்னு நினைப்போம், ஒரு நாள் வேண்டாம் நம்மளே சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருவோம், நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவோம், இல்ல புறக்கணிச்சிருவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், சோம்பேறித்தனம் வந்துரும், வார்த்தைக்கு கீழ்ப்படைய முடியாது. ஆனா தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது இந்த சுயாதீன பிரமாணத்தை அவர் ஆளுகை செய்யும் போது தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவர் உதவி செய்வார். தேவ வார்த்தைக்கு அப்பதான் நம்ம கீழ்ப்படிவோம், சரியான ஒரு முடிவை எடுப்போம், செய்ய வேண்டியதை செய்வோம், செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்போம். ஆவிக்குரிய பிரமாணம் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்க, சுயாதீன பிரமாணம் அப்படியே மாறி ஆவிக்குரிய பிரமாணத்திற்குள்ளாய் நம்ம கடந்து போவோம். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பாவ பிரமாணம் உள்ள நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கு. ரட்சிக்கப்பட்டாலும் எல்லாருக்குள்ளயும் இந்த பாவ பிரமாணம் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாம்சத்தின் நிச்சயம் ஏதாவது ஒண்ணு வெளியே வரும். இந்த பாவ பிரமாணம் என்ன ஆகும்? ஒன்றுமில்லாம போயிடும், செயல்படாம போயிடும், செயலிழந்து போகும். இல்ல நம்மளா ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அது ஆவின் பிரமாணம் நம்மை முற்றிலுமாய் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேல ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் எல்லாமே சாத்தியமாகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்றார், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமேன். அந்த ஆவியானவர் தான் நம்ம மேல தங்கி இருக்காரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்மனால முடியாதுதான். சுயாதீன பிரமாணம் தான் நம்மளுக்கு அதிக நேரத்துல வேலை செய்யுது. அநேக நேரத்துல நம்ம எடுக்கிற டிசிஷன் தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதை மேற்கொள்வாரானால், அவர் நம்மளை முற்றிலுமாய் ஆளுகை செய்வாரானால், ஆவிக்குரிய பிரமாணம் நம்மளுக்கு முற்றிலுமாய் நம்மளை பரிபூர்ணமாய் நிரம்பும் பொழுது அவர் இயக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்ப நம்ம ஒரு தடவை வாசிட்டோம், ஃபுல்லா நம்ம வேதம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். திரும்ப நீங்க மத்தேயில இருந்து புதுசா அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அநேக வார்த்தைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அநேக காரியங்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். இல்ல, நம்மளுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அங்க வார்த்தை இருக்கும். ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. நம்மளுக்கு அந்த ஒரு சலிப்பே வராது. உண்மையை சொல்ல போனா அதுதான் அந்த வார்த்தை, சரியான வார்த்தை. சலிப்பே வராது. எவ்வளோ படிச்சாலும், எவ்வளோ நம்ம ஆராதிச்சாலும், எவ்வளோ ஜெபிச்சாலும் அந்த சலிப்புன்றது வரவே வராது. ஐயோ இன்னும் ஏன் முடியுது, ஏன் பிரேயர் முடியுது, ஏன் நம்மளுக்கு பைபிள் அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு இந்த அதிகாரம். முன்னாடி இருந்த நாட்கள் நானே நினைச்சிருக்கேன், அம்மா வாசிச்சு பைபிள் படிச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்லாம் பண்ணும்போது 117 சங்கீதம் ரொம்ப சின்னதா இருக்கிற அதிகாரம், சின்னதா இருக்கிற வார்த்தைகள் மட்டும் படிச்சுட்டு போன நாட்கள்லாம் உண்டு. நின்னுட்டே படிச்சுட்டு போன நாட்கள்லாம் உண்டு. நம்ம எடுத்து ஆரம்பிக்கும் போதே பின்னாடி திருப்பி பார்ப்பேன், எத்தனை அதிகாரம் இருக்கு, எவ்வளவு சீக்கிரத்துல படிச்சு முடிக்கணும், இல்ல பாதி படிச்சுட்டு போயிடலாம், நாளைக்கு பாதி படிக்கலாம். இதெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல அப்ப சும்மா பேர் கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது. ஆனா இப்போ ஐயோ அதுக்குள்ள இந்த வார்த்தை முடிஞ்சிருச்சா, இந்த அதிகாரம் இவ்வளவுதான் வசனம் இருக்கா, இன்னும் 2 அதிகாரம் படிக்கலாமே, இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு கற்றுக் கொடுப்பார். இதன் மூலமா ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். சில வார்த்தைகளை அப்படி நிப்பாட்டிடுவார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். சலிப்பே வராது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது. அது ஆண்டவருக்குள்ள வர 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 அந்த உணர்வை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருவார். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த காரியத்தை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ரிலேட்டடா அந்த வார்த்தைக்கு மேட்சா உள்ள இருந்து ஒரு தெய்வ மனுஷன் நம்மளுக்கு உணர்த்துவார். ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளுக்கு உணர்த்தி கொடுப்பார். ஆச்சரியமாய் அதிசயமாய் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்து ஆமைன்னு சொல்றீங்க? அப்பேற்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷம் நம்ம கையில இருக்கு. அந்த விலையேற பெற்ற பொக்கிஷம். தாவீது சொல்லுவாரு, நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டுல சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா உடன்படிக்கை பெட்டியோ திரைகளுக்கு பின்பதாக இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். அந்த வாஞ்சை, அந்த தாகம். எத்தனை பேர் வீட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டி செல்ஃப்ல இருக்குது இல்ல? எத்தனை பேர் வீட்டுல நம்மளுக்கு சண்டே மட்டும் தூசி தட்டி எடுக்கிறோம். யோசித்து பாருங்க. அநேக குடும்பங்கள்ல பைபிள் எங்க இருக்குதுன்னே தெரியல. அநேகர் போன் எடுத்துட்டு போறாங்க. அதுல எவ்வளவு பெரிய தப்பு. ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியாய் நம்மளுடைய கரத்துல அதை கொடுத்திருக்கிறார். அதுல மண்ணா இருக்குது, துளிர்த்த கோல் இருக்கிறது, இல்ல கட்டளைகள் இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள் அதற்குள்ளாயே அடங்கி இருக்கிறது. வேதத்தின் மகத்துவங்களை அதிசயங்களை பார்க்கும்படி அனுதினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு
வேதத்தை வாசிங்க அப்பா. வேதத்தின் மகத்துவத்தை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துருங்க. எங்கள் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்துருங்க. ஒவ்வொரு வார்த்தையும், அதில் எழுதப்பட்ட எழுத்தும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் கமாவுக்கும் அர்த்தம் உண்டு என்பதை என் ஆவியானவர் உணர்த்துறீங்கப்பா. அதை நாங்கள் ஆச்சரியமாய், அதிசயமாய் எங்களுடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க பேசின வார்த்தை அப்பா, உம்முடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அது சாதாரண வார்த்தை அல்ல, உடமிடப்பட்ட வார்த்தைகள். எத்தனை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்ம கையில இருக்கு. இதை கொண்டு நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் நம்மளை இதன் மூலமாய் நடத்த முடியும். சாத்தானை எதிர்ப்பதற்கு இந்த வார்த்தையின் மூலமாய் அவனை அழிக்க முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான சத்தியமான வார்த்தைகள் அடங்கிய இந்த வேத புத்தகத்தை நம்ம தலைமாட்டுல வச்சு மட்டும் தூங்காதபடி அனுதினமும் எடுத்து வாசித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஆமேன்னு சொல்லிடுவோமா? நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல, இது சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்னும் படிச்சிருப்பேனே, இன்னும் உங்ககிட்ட வந்திருப்பேனே ஆண்டவரே. ஆண்டோட்ட போய் நின்று நம்ம சாக்கு போக்கு பேச முடியாது. ஆண்டோட்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். வார்த்தையை புறக்கணிக்காதீங்க, நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடாதீங்க, சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா உம்முடைய வேதம் ஆண்டவரே தேன் கூட்டிலிருந்து ஒழுகம் தெளித்தேனாய் இருக்கு சுவாமி. ஆண்டவரே அப்பா, அத்தனை இன்பம் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே என் தகப்பன் ஆண்டவரே அற்புதமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா முத்துக்கள் ஆண்டவரே, விலையேற பெற்ற முத்துக்கள். இதை நாங்கள் அனுதினமும் நாங்கள் படித்து என் கர்த்தருக்குள்ள வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. என் தகப்பன் கிருபை செய்வீராக. ஆச்சரியமா எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவீராகப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரே வேதத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அப்பா, இதற்கு அப்பா கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு அநேகரை நீர் எழுப்பி கொடுங்க அப்பா. அந்த குவிஸ் ஆண்டவரே தொடர்ந்து நடக்கும்படியான கிருபையை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. உம்முடைய வருகை மட்டும் இது தடையில்லாமல் நடக்க என் தகப்பன் உதவி செய்யுங்க. அநேக காரியங்கள் நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க சுவாமி. இன்னும் ஆண்டவரே தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய தாகம் யாருக்கும் குறையக்கூடாதுப்பா. அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே அற்புதமாய் நீர் நடத்துங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.